ஜெய் சாரம், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்ஆர் தமிழ் யூடியூப் சேனல். உங்களுடன் பேசி கொண்டிருப்பது நான் உங்கள் ராஜன். தலைவிதியை மாற்றக்கூடிய 6 தெய்வங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த 6 தெய்வங்களுடைய ஸ்லோகத்தையும் சாயி துவாரகை யூடியூப் சேனலில் வெளியீடு செய்யப்பட்டிருக்கு, போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு, மனசுக்கு நிம்மதி தரணும். என்னோட மனசு ரொம்ப அலைப்பாயுது, மனசுக்குள்ள மனசு பேசுது, மன சங்கடமா இருக்குது, வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னா, சாய் பாபாவுடைய இந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டோ அல்லது இரவுல தூங்கும் பொழுதோ தலையணை கீழே வச்சுட்டு இதை கேளுங்க. மைல்டான சவுண்டில் வச்சுட்டு கேளுங்க. எதுக்காண்டி தூங்கும் போது கேட்க சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் மனசு ஒரு நிலையில் இருக்கும். இரவுல சத்தங்கள் இருக்காது, நிசப்தமாக இருக்கும். அந்த தருணத்தில் கேட்கக்கூடிய ஸ்லோகமானது உங்களுடைய லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணும். இந்த 6 தெய்வத்தையும் சொல்கிறேன், அந்த 6 தெய்வத்துடைய ஸ்லோகத்தையும் நான் தரேன். இதை எல்லாம் கேட்டு பார்த்துட்டு உங்களுடைய லைஃப் அப்படியே இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக ஆர்ஆர் தமிழ் யூடியூப் சேனலை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தெய்வம் பார்த்தாச்சு, நம்மளுடைய ஸ்ரீ திவ்ய சாய்பாபாவுடைய அற்புதமான ஸ்லோகம். இதை சொல்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதி கிட்டும். ஏன்னா மனசு நிம்மதி இல்லை அப்படின்னா அது வந்து உடலுக்கும் கெடுது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கெடுது. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து நம்மளுடைய சாயி துவாரகை யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம், பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, துன்பங்கள் எதிரி தொல்லைகளை நீக்கக்கூடிய ஸ்ரீ முருகனுடைய ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் சாயி துவாரகை யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கு, கேளுங்க. இதையும் இரவுல தான் கேட்கணும். ஹெட்ஃபோன் இல்லை ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு இதை கேளுங்க. நைட்டு கேட்டுட்டு காலையில் விடிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு விஷயம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும், கிளியராக இருக்கும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கர்ம வினைகள் மற்றும் பாவங்கள் நீக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய சிவ ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் இரவில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டீங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 1/2 hour கேட்டுட்டு, அதிகபட்சம் எத்தனை ஹவர் வேணால் கேட்கலாம், பட் குறைஞ்சபட்சம் 1/2 hour கேட்டுட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பாவங்கள் நீங்கி உங்களுடைய தூக்கத்தோட தூக்கமாக, கனவோட கனவாக இது வந்து கரையும். உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிட்டும். அதுக்கப்புறமா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை ஒரு தையல் தொழிலில் இருக்கிறேன், இல்லை நான் ஏதோ ஒரு தொழில் பார்க்குறேன், அந்த தொழிலில் எனக்கு வரும்பொழுதே ஒரு தடங்கள் வருது அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்பும் போது கொஞ்சம் விபூதியை கையில் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் மனசார ஆத்மார்த்தமாக ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் கேட்டுட்டு, அல்லது ஒரு 1/2 hour 10 நிமிஷம் ஸ்லோகம் போட்டிருப்பான், அந்த 10 நிமிஷம் கண்களை மூடி கேட்டுட்டு அதுக்கப்புறமா விபூதி எடுத்து உங்களுடைய நெத்தியில் வச்சுட்டு உங்களுடைய வேலையில் நீங்கள் துவங்கும் பொழுது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியமானது எல்லாமே ஜெயமாக ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜூஸ் கடைக்கு வேலைக்கு போகிறீங்க, கொஞ்சம் விபூதி எடுத்து கணபதியோடைய ஸ்லோகத்தை ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுட்டு நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு அந்த ஜூஸ் கடைக்கு போனீங்க அப்படின்னா, அந்த நாளில் இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய தடங்கள் விலகி சுவிச்சம் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பேய் பிசாசு ரொம்ப அதிகமாக இருக்குது, பயமாக இருக்குது, அதுலேருந்து ஒரு விமோச்சனம். ஒரு ஒரு நைட்டில் ஒரு யூரின் பாஸ் பண்ண போனோம் அப்படின்னா கூட இருட்டை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த அம்மன் ஸ்லோகத்தை அமாவாசை அன்னைக்கு இதை ஹெட்ஃபோன் போட்டு இரவில் கேளுங்க, பயம் விலகும். அது மட்டும் இல்லாமல் பேய் பிசாசு தொல்லையும் அகலும். இந்த மந்திரம் எல்லாமே தொடர்ந்து ஒரு 15 நாளாவது நீங்கள் கேட்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான பலன் கிடைக்கும். இந்த அனைத்து ஸ்லோகங்களும், அதாவது 6 தெய்வங்களுடைய ஸ்லோகங்களும் நம்மளுடைய சாயி துவாரகை யூடியூப் சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. ஜெய் சாரம், நன்றி.